சந்தன கட்டுறாங்க கள்ளசாரம் வாங்கி காசுறாங்களா உரிமை நான் 30 வருஷம் போட்டு கொடுக்க கூடாது திருப்பி கொடுக்காது அங்கே வந்து நிக்கிறீங்களா நீனும் அங்க போய் ரோட்ல அடியாருக்கு சாப்பாடு கொடுக்க வேணாம் சொல்றாங்க. 30 ஆண்டு காலமாக யாருக்கிட்ட ₹1 வசூல் பண்ணாம நாங்க அடியாரு ஒவ்வொரு அடியாரும் நாங்க வந்து ஒரு ரூம் எடுத்து சமைச்சு நாங்க வந்து 30 வருஷமா கொடுத்துருக்குறோம் ஐயா. இதுல வந்துட்டு சித்தாந்த சாப்பாடு அது தோரபருப்பு போறதுல முருங்காய் போறதுல பூண்டு போறதுல இது வந்து சாமிக்காக சித்தாந்த சாப்பாடு கொடுத்துருக்குறோம் ஐயா. இன்னைக்கு சாமிக்கு கும்பாபிஷேகம் ஆனதுல இருந்து இங்க உள்ள அடியாருங்க சாப்பாடு கொடுக்கூடாதுன்னு ஒரே பிரச்சனை பண்ணுறாங்க. இது யாரு சொல்றதுன்னு கேட்டா இந்த ஆரணத்துல சொல்லிச்சு ஒரே பெயர் பண்ணுறாங்க. நாங்க சாப்பாடு கொடுக்க வேணாவான்னு அடியாருங்கள முடிவு பண்ணுங்க ஐயா. இதை கொடுக்கறதுக்கு நாங்க என்ன பண்ணணும்? யாருகிட்ட ஒரு வசூல் பண்ணல ஐயா. முருகா யாருகிட்ட ஒரு வசூல் பண்ணல. இருக்கிற அடியார் காலையில 8 மணி பாயாசம் கொடுக்குறான். ஜெய் ஜெய் ஐயா என்னோட கடமை ஐயா. இந்த கடமை யாருகிட்ட எங்களை தடுக்கிறீங்களா நீங்க? நான் தடுக்க யாருன்னா வசூல் பண்றோமா ஐயா? நான் யாருக்கிட்ட வசூல் பண்றோமா? யாருக்கிட்ட வசூல் பண்றோமா? சொல்லுங்க. யாருக்கிட்ட வசூல் பண்ணல? என்ன பண்றோம் பண்ணிட்டு யாருக்கிட்ட ₹1 கேளுங்க. நான் யாருக்கிட்ட ₹1 வாங்குறமா கேளுங்க ஐயா. நாங்க வந்து அது பணம் பண்ணி யாருமே உரிமை இல்லை ஐயா. யாருக்கும் உரிமை இல்லை ஐயா. சாப்பாடு கொடுக்கூடாதுன்னு சொல்றீங்க ஐயா. அடியார் மக்களுக்கு எவ்வளவு வயிற்று அடிக்கிறீங்க ஐயா. 8 மணிக்கு பாயாசம் கொடுக்குறான், 11 மணிக்கு தயிர் சாதம் கொடுக்குறான். 30 ஆண்டு காலமா கொடுக்கும் போது நீங்க அப்படி பண்றீங்க ஐயா. ஏன் பண்றீங்க? அவங்க பாத்துக்கலாம் சாமி பாத்துக்கிறாரு. யாராருக்கு கிடைக்குமோ தெரியல. நீங்க சாமி கொடுக்குறாரு பாவத்தை தேடி இன்னைக்கு அதான் யாரு நீ நடக்கும் தெரியாது. எல்லாம் பாத்துங்களா எல்லாம் டைம் இருக்குது. போலீஸ் 6 மணிக்குள்ள தண்டனை உண்டு. தண்டனை உண்டு. இன்னைக்கு 6 மணிக்கு தண்டனை உண்டு. யாரெல்லாம் கை தொட்டாங்களோ யார் என்ன பண்ணாரோ தண்டனை உண்டு. கண்டிப்பா உண்டு. அன்னதானம் கொடுத்து போய் வெளியாது பசி வந்து கேட்டா நீங்க இந்தாருங்க சார், இந்தாருங்க நீ பெரிய இதா இருக்கிற ஆஃபீஸர். சாப்பாடு கொடுக்குறதுக்கு சாப்பாடு கொடுக்குறது மாதிரி இது பண்ணுங்க. மக்களோட வாழ்க்கையில வந்து இங்க இருக்க நீங்க நல்லா இங்க உண்மையா சத்தியம் பண்ணி இங்க ஒரு 10 நாள் நல்லா இருக்க முடியாது. சத்தியம் சொல்றேன் 10 நாள் நல்லா இருக்க முடியாது. ஆபீசர் இருக்கலாம் எதா இருக்கலாம் புரியுதா? 10 நாள் நல்லா இருக்க முடியாது. புரியுதா? யாரு யாருக்கு